அப்படி அந்த பெற்றோர் எனக்கு முன்னால சொல்லும் பொழுது பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைகள் திருப்பி என்ன இருக்குதுன்னு சொன்னால் உங்களை யார் எங்களுக்கு உழைக்க சொன்னது. சரி, நல்ல நல்ல பதில் அந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கு. உண்மை என்னன்னு சொன்னால் இது எங்க நாட்டுல அப்படித்தான் தாய் தகப்பன் உழைச்சி இப்ப சீதனம் கொடுக்கிற ஒரு முறை இருந்து சொல்லினோம். இன்றைக்கு நான் வருத்தக்காரனா இருக்கிறேன் பேர் உங்களாலதான் நீங்கள் முன்னேறதான் படியுங்கோ உழையுங்கோன்னு கத்தினோம். அப்ப சரி படிங்கன்னு சொல்றலாம் எல்லாம் சரி அதெல்லாம் ஓகே. அந்த பிள்ளைகள் என்ன கேட்கா நீ ஏன் வர்த்தகாரனா இருக்கிற நான் கேட்டனானா எனக்கு உழைக்க சொல்லி நான் கேட்டனானா நான் ஏதோ படிச்சு ஏதோ செய்த ஏதோ ஒரு வேலை நீங்களே வெளிநாட்டுக்கு வேலை செய்து உழைக்கக்குள்ள இங்க பிறந்த எனக்கு வேலை செய்ய முடியாதா? அது உண்மை அது உண்மை. அப்ப உங்களோட நிலத்தை பார்க்கணும் தான் அந்த பிள்ளைகளுடைய கேள்வி. எனக்கு என்னப்பா நீ முறிஞ்சு வெள்ளன வர்த்தகரை சாகுற நீங்க சொல்லுங்க தொடர்ந்து. இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுவேன். இப்ப எங்களுக்கு கூட அப்படித்தான் சொல்றேன். இப்ப நான் இப்ப வேலைக்கு போனாலும் மகன் பேச சும்மா பேச வீட்டை இருக்க இல்லாமல் என்ன என்று சொல்லி இப்ப எனக்கு அதுல ஒரு திருப்தி இருக்குது. மற்றது இப்ப என்னையும் அவைகள் தேவை என்று சொல்லி இல்லாட்டி இப்போ இந்த வயசிலும் எல்லாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவைகளுக்கும் தேவை இருக்குது. இப்போ நானும் என்னுடைய பொழுத போக்குறதுக்கும் எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அது விரும்பி செய்கிறது. அப்போ சில பெற்றோர் ஸ்லோனில் இருக்கிற மாதிரி உழைச்சி பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி இப்போ அந்த எதிர்பார்ப்பை தான் நான் இந்த மண்டைக்குள்ள இருக்குது. அப்போ அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த நிலைமையை எதிர்காலங்கள்லாம் மாற்றி கொண்டு வந்தால் தான் அவைகளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். தாங்கள் இப்போ ஓகே இப்போ நான் வேலையை போகிறேன்னு சொல்லி எனக்கு கஷ்டம் இல்லைன்றபடியாக தான் நான் போகிறேன். அப்படி எனக்கு அங்கேயும் போய் நான் முறிஞ்சு கஷ்டப்படுவேன்டா நான் போக மாட்டேன். அப்போ இதை கணக்கு பெற்றோர்கள் உணர்ந்து செய்ய வேணும். ஆனால் அவையின் மைண்டில் அப்படி இல்லை. என்னென்று சொன்னால் நாட்டிலிருந்து வந்தவையல் அவையின் மனதில் அவையின் மூளையில் வேறு விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதைத்தான் அவை பிள்ளைகளுக்கு திணிக்கணும். ஆனால் இன்றைக்கு இங்கே பிறந்த பிள்ளைகள் ஒன்றையும் எதிர்பார்க்காது. அவைகள் தங்கட பாட்டில் தங்கட வாழ்க்கை. என்று சொன்னால் இந்த நோவே அரசாங்கம் இங்கே பிறந்த பிள்ளைகளை உடனே அது நோவேன்ற பிள்ளைகள் அது அப்பா அம்மா என்ற பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி கணக்கெடுத்து அவைகளுக்கு தேவையான வசதிகள் படிப்பில் இருந்து மருத்துவ வசதி எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும். ஆனபடியால் இப்போ அங்கே இருந்து வந்தாக்களாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு சேமித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இல்லை. தாங்கள் உழைச்சி அனுபவித்து அதை விட பிள்ளைகளே நல்ல முறையாக வளர்த்து விட்டால் அவைகள் தங்கட பாட்டை பார்த்து கொண்டு போகணும். நீங்கள் சொன்னது போலதான். அதாவது இந்த நோர்வே அரசாங்கம் நோர்வே அரசாங்கம் என்றல பொதுவாக ஐரோப்பிய உண்மைதான். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை அந்த நாட்டுக்குரியதை ஒழிய பெற்றோர்களுக்குரியது அல்ல. உண்மையிலேயே மறைமுகமான கருத்து அதுதான். அப்ப அந்த அரசாங்கங்கள் என்ன செய்யுது, பெற்றோர்களுக்கு பிள்ளை பிறந்ததுல இருந்து நான் நினைக்கின்றேன் சரியா இருக்கும், நீங்க பிள்ளை இருந்தா திருத்துங்க, பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பராமரிப்புக்கான ஒரு சிறிய பராமரிப்புக்கான ஒரு சிறிய தொகையை உதவியை அரசாங்கம் கொடுக்க துவங்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு வரைக்கும் கொடுக்குதா என்ன, கிட்டத்தட்ட குடிக்கணும். அது ஒரு சிறிய தொகையா இருந்தாலும் அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் மறைமுகமாக என்ன சொல்லுகிறது பெற்றோர்களுக்கு சொன்னா, இந்த குழந்தை இந்த நாட்டின் குழந்தை உங்களுக்கு ஏன் இந்த சிறிய கொடுப்பன உண்டால் தருபடுகிறது, நீங்கள் அந்த குழந்தையை பராமரித்து வளர்த்து விடுங்கோ. இவ்வளவுதான் விஷயம். அதோட இப்ப என்ன அவைகளுக்கு வைத்திய இதுக்கும் இலவசமாக செய்யணும். இப்ப பள்ளி கூட குழந்தைகளுக்கு இலவசமாக இதை நினைணும், கல்வி இலவசமாக கொடுக்கணும். அப்படி கன விஷயங்களை செய்து அவையில வளர்த்து இந்த நாட்டுக்கு நீங்கள் உழைச்சி தாங்கோ என்றதான் இந்த நாட்டின் எல்லா ஐரோப்பிய நாடுகளின் நிலப்பாடும் அப்படித்தான். ஆனபடியால் இப்ப நாங்கள் பெரிய அளவுக்கு எங்களோட பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும் ஆசைப்பட தேவையில்லை. அவையில் தாங்கள் தங்கட பாட்டு தாங்களே பார்த்துக்கொள்வேன். அப்போ நாங்கள் இப்ப இதுல திரும்ப நாங்கள் விடயத்துக்கு திரும்ப ஒருக்கா இதற்கு சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதர்களும் குறிப்பா வெளிநாட்டு வாழ்பவர்கள் நோர்வேல வாழ்ந்து ஒன்று பொருளை குறிப்பா எடுத்துக் கொள்வோம். நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி, உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சம்பாதியத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சம்பாதித்து
உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பாதுகாக்கின்ற அதே நேரத்துல வந்து மேலதிகமான நேரங்களை இது போன்ற வயதுவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஏனென்றா நான் ஏன் சொல்றேன்னா சில பேர் வந்து 2 வேலை 3 வேலைன்னு சொல்லி எல்லாம் ஓடி அடிச்சு கடின உழைச்சு மிக துரிதமாக நோய்வாய்ப்பட்டு மிக மிக துரித கதையில் மரணத்தை தழுவுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடித்தான் சொல்லுகின்றேன், ஒரு குறிப்பிட்ட 8 மணித்தியாலம் 8 மணித்தியால வேலை உங்களுக்கு போதும் வேண்டா. நீங்கள் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டில இருந்து ஒழுங்கா வாழ போதும் என்று சொன்னால் கணவன் மனைவியா வேலையை செய்து போட்டு 8 மணித்தியாலத்துக்கு பிறகு அங்கால ஒரு 8 மணித்தியாலம் இருக்கும். நீங்கள் நித்திரவுல போறதுக்கு முதல்ல அந்த ஒரு 8 மணித்தியாலத்துல வந்து ஒரு 2-3 மணித்தியாலத்தை நீங்கள் எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏத்திறக்க பயன்படுத்தினாலும் ஒரு 2-3 மணித்தியாலம் என்றாலும் பொது சேவைகளுக்காக நான் சொல்றேன். பொது சேவைகள் முடிஞ்சால் கூடிய அளவு பொது சேவைகளுக்கு நாங்கள் ஈடுபடுவது நல்லம் என்று நான் கருதுகின்றேன். அது சம்பந்தமா இப்ப நீங்க பொது சேவையில ஈடுபடல நீங்கள் உங்களோட மனதால விரும்பித்தான் அதை செய்கிறீங்க. அப்ப நீங்கள் உங்களோட மனதால் இப்ப எங்களுக்கு வந்து உடலும் உள்ளமும் ரெண்டும் வந்து ஒரே நிலையில இருக்க எங்களோட உடலுக்கு நாங்கள் ட்ரைனிங் சென்டருக்கு போறோம் அப்படி என்று சொல்லி அதை பார்க்கிறோம். எங்களோட உள்ளத்தை நாங்கள் கவனிக்கிறே இல்லை. இப்ப நீங்கள் இந்த பொது சேவையில் ஈடுபட்டு மற்றவனுக்கு உதவியல் செய்து கொண்டு போய்க்கதான் உங்களோட உள்ளம் வந்து விருத்தி அடையுது. அப்ப அதால வந்து நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீங்கள், நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீங்கள். இந்த கடைசி காலம் வந்தாலும் நீங்கள் உங்களோட காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டு வர வேணும். இது சரியான ஒரு முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சுருக்கமாக வந்து அதாவது நீங்கள் சொல்றதன்படிதான் உடற்பயிற்சி நிலையங்களுக்கு சென்று உடற்பயிற்சி எடுத்து அப்படி செய்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் என்று நினைத்தால் அது பெரிய தவறு. அதாவது வந்து உண்மையிலே வந்து உள்ளம் நான் வந்து ஆரோக்கியமா இருக்க வேண்டும், மூளை சிந்தனை உள்ளம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். அது ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் ஏனைய உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உள்ளம் ஒரு மன திருப்தியோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் உடலை நீங்கள் வருத்தி என்னதான் பயிற்சி எடுத்தாலும் அது ஒரு 50 வயசு வரைக்கும் உங்களை மிக ஒரு போர் வீரனா கூட காட்டும். ஆனால் ஆரோக்கியம் என்பது வந்து உடல் வலிமையில் அல்ல, உள்ளத்து வலிமையில் தான் இருக்கின்றது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ள வலிமையை நீங்கள் கூட்டுவதற்கு இது போன்ற பொது தொண்டுகள் அர்ப்பணிப்புகளை நீங்கள் செய்யலாம். அதனூடாக மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதை மிகவும் மகிழ்ச்சியாக செய்யுங்கள். வேலை எதுவாகவும் இருக்கலாம். மனிதன் எந்த வேலைன்னா எல்லாம் வேலை தான். இந்த உலகத்துல எல்லா வேலைக்கும் மனிதர்கள் தேவை. இல்லைன்னா மனிதர்கள் வாழ முடியாது. அந்த ஒவ்வொரு வேலையும் விரும்பி செய்ய வேண்டும். குறிப்பாக இவர் சொன்னது போல அவர் ஒரு தொழில்நுட்ப துறையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் மனிதர்களுடன் வேலை செய்யணும் என்பதற்காக தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு அதில் 25 வருட காலத்துக்கு மேல் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போவும் அந்த வேலையை விரும்பி செய்து கொண்டிருக்கின்றார், யாருடைய வலுக்கட்டாயம் இல்லாமல். அப்ப இது போன்ற விடயங்களை செய்வதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். அப்ப நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லலாம், அதாவது வந்து திரும்பவும் சொல்லக்கூடியது, கடினமாக உடற்பயிற்சி செய்வது அல்ல முக்கியம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு சம்பாதியத்தை வைத்துக்கொண்டு ஏனைய மிச்ச நேரங்கள்ல வந்து உங்களை நம்பி இருக்கின்ற பெற்றோர்கள் முதியவர்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குங்கோ. அதே மாதிரி மன திருப்தியை மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வயது என்றது சும்மா ஒரு நம்பர். ஆனா எங்களோட உள்ளம் வந்து எப்போது இளமையா இருக்குதோ அப்பதான் நாங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப உள்ளம் வந்து இளமையா இருக்கணும், நாங்கள் பொது பணியில் ஈடுபட வேணும், மற்றவருக்கு உதவி செய்ய வேணும். அப்ப அதுல இருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் உங்களை வந்து நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குறது மட்டுமில்ல, நோய் நொடி இல்லாத ஒரு மனுஷராக கூட எங்களோட உள்ளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு வரலாம் என்றதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. நான் நேரடியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வந்து உங்களை ஒரு பாராட்டுக்குரிய ஒரு மனிதராக நான் பார்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு மனிதன் தான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், தான் உள்வாங்கிக் கொண்டதை மற்றவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். அதிலையும் நீங்கள் வந்து மிக சிறப்பாக
குறிப்பாக வந்து முதியவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவை உண்டு. அதையும் தாண்டி நீங்கள் யோகாசனத்தை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள், யாரோ ஒருவன் மூலமாக அந்த பயிற்சி எடுத்து கற்றுகிறீர்கள். அதை அப்படியே வச்சு கொண்டிருக்காமல் அதை பல பேர்களுக்கு, தமிழர்கள் மட்டுமல்ல பல்லின மக்கள் பல பேர்களுக்கு இந்த யோகாசனத்தை கற்பித்து கொடுத்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். அதுவும் இலவசமாகத்தான் நீங்கள் கற்பித்து கொடுத்திருக்கின்றீர்கள். அப்ப இது போன்ற சேவை இலவசமாக நீங்கள் கொடுக்கின்றீர்கள். கற்றதை கற்பித்து கொடுப்பது என்பது வந்து மிக 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 ஆரோக்கியமான விடயம். அது உங்களுடைய உள்ளத்தை மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் முடிச்சிடறேன். எனவே எப்பொழுதுமே வழங்குதல் கொடுத்தல் என்பது வந்து மிக 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 ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு விடயம். நாங்கள் எல்லாம் எல்லோரும் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதாவது வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னால் அந்த ஏழை ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டுகின்றான். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பவர் பார்க்கும் பொழுது அவர் இறைவனை காண்கின்றார். இறைவனை காண்பது என்பது வந்து ஒரு இன்பகரமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாரும் இறைவனை காண முடியாது, இறை பதத்தை அடைய முடியாது. எனவேதான் அவ்வாறு கூறப்பட்டுகின்றது. கொடுங்கள், நீங்கள் பெற்றதை திரும்ப கொடுங்கள். அது பணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். இன்னொரு விடயம் வந்து நீங்கள் சமூக பணி என்பது வந்து ஓடியாடி திரிஞ்சு கால்கையை பயன்படுத்தி முறிஞ்சு அடிச்சு செய்யணும் என்று இல்லை. நீங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது கூட ஒரு வகையில் வந்து நீங்கள் செய்கின்ற சேவைதான். எனவே சேவை என்பது வந்து பல வகைப்படுகின்றது. ஏதாவது ஒரு சேவையில் உங்களை ஈடுபடுத்துவது நல்லம் என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள், சொல்லுங்க. ஆமாம், அதாவது வந்து இப்போ இதால் வந்து ஒரு மன திருப்தி ஏற்படுது. இந்த மன திருப்தி தான் எங்களுக்கு வந்து உள்ளத்தை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதால் வந்து இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய உதவிகளை பல பேருக்கு செய்துன்னு வந்தேன் நான். ஆனால் அந்த வகையில் தான் நான் இப்போ திரும்பவும் அதை சொல்கிறேன்னு வந்து இந்த மூத்தோர் நடுவம் என்று நாங்கள் இதை தொடக்க வேண்டும் என்று யோசித்ததும் மற்ற ஆக்களுக்கு உதவி செய்யணுமென்றதுக்காக. இப்போ இதில் யாரும் நீங்கள் உங்களோட தாய் தகப்பனையோ வேறு ஆக்களையோ வந்து இணைச்சு கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இணைச்சு கொள்ளலாம். கண்டிப்பாக. அப்ப நாங்கள் இதுல இந்த கலந்துரையாடலுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நான் வந்து திரு ரோபர்ட் ஜானந்தன் அவர்களுடன் வந்து இவ்வளவு நேரம் கதைத்தனுடைய முக்கிய நோக்கம் வந்து இவர் இங்க நோர்வேக்கு வந்ததில் இருந்தும் சரி, நோர்வேக்கு வரக்கு முதல் இருந்தும் சரி, இவர் ஆற்றிய சில பணிகள், ஆற்றிய சேவைகள், இன்று வரைக்கும் ஆற்றிக்கொண்ட சேவைகள் சம்பந்தமாக நான் இவருடன் ஆரம்பத்திலிருந்து கதைச்சு சில தகவல்களை உங்களுடன் பரிமாற்றிக் கொண்டதுக்கு காரணம், இவரிடம் வந்து ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்குது என்பதை வந்து முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும், அதை வெளியில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தது. அதுக்குரிய காரணம் என்று சொன்னால், ஒரு அனுபவசாலியிடம் இருந்து தான் நல்ல கருத்துக்களை பிறருக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. எனவேதான் இவ்வளவு நேரம் நான் திரு ரோபர்ட் ஜானந்தன் அவர்களுடன் இருந்து இவ்வளவு நேரம் கதைத்து இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு அனுபவசாலியிடம் இருந்து சில விடயங்கள் சம்பந்தமாக நல்ல கருத்துக்களை இங்கே தெரிவிப்பதுதான் நோக்கமாக இருந்தது. அதை நான் செய்திருக்கின்றேன் என்ற ஒரு பூரண திருப்தியுடன் இந்த கலந்துரையாடலை நாங்கள் முடிக்கலாம். முடிக்க முதல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்று சொன்னால், இப்ப நான் இந்த விஷயங்களை செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி. இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவவுக்கு நன்றி சொல்ல வேணும். மற்றது அவவுக்கும் இப்படியான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையும் அவருக்கு இருக்கிறபடியால் அப்போ அது எனக்கு ஒரு சாதகமாக போயிட்டுது. ஆனபடியால் அதுபோல இப்போ நிறைய குடும்பங்களில் இருக்கிறாக்கள் தாங்கள் கணவன் ஒரு பொது சேவையில் ஈடுபட்டால் மனைவி உதவியாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விடயமான பிரச்சனை. நாங்கள் தொடர்ந்து கொஞ்சம் விடயத்தை அப்படியே கதைச்சு கொண்டு போகலாம். அதாவது வந்து நீங்கள் குறிப்பாக சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு கணவனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய சேவை மனப்பாங்கும் சிறப்பாக அமைவதற்கும் வந்து ஒரு பெண் கண்டிப்பாக பின்னால உதவியாக இருக்க வேண்டும், உதவியாக இருந்திருப்பாள். அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்துக்கும் அவளுடைய சேவை மனப்பாங்குக்கும் அவளுடைய ஒரு வளர்ச்சிக்கும் வந்து ஒரு கணவன் கண்டிப்பாக பின்னால இருந்திருப்பார் என்பதுதான் கருத்து. அவ்வாறு அமைந்தால் அதுதான் ஒரு வரமாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் இப்ப உங்களோட மனைவியை பற்றி இதுல ஒரு குறிப்பிட்டதுனால நான் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருவதனால நான் இதையும் ஒரு தொட்டி செல்லலாம் இருக்கின்றேன்.
நான் நினைக்கின்றேன் நீங்கள் எனக்கு சொன்ன நினைவு இருக்கிறது வந்து உங்களுடைய மனைவியினுடைய ஒரு நெருங்கிய உறவினர் மாமாவாக இருக்கலாம் நினைக்கின்றேன். அவர்தான் இந்த நோர்வேக்கு முதல் வந்த ஒரு தமிழனாகவும் அவர் ஒரு உந்துருளியினூடாக இங்கே நோர்வேக்கு வந்து சேர்ந்தவர்களாகவும் நீங்கள் சொன்னது நினைவு இருக்கிறது. அது சம்பந்தமா ஒரு காதில் சொல்லிவிடுவோம். அவருடைய பெயர் வந்து ஆண்டனி ராஜேந்திரம். அவர் வந்து என்னுடைய மனைவியின் சொந்த தாய்மாமன். அவர் 1956ஆம் ஆண்டு நோர்வேக்கு வந்தவர். ஆனால் அவர் வந்து 1955ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து ஒரு 2 பேர் போகக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து அவர் பாகிஸ்தான் அங்கே வந்த இடத்துல அந்த மோட்டார் சைக்கிள் பழுதா போச்சு. அப்போ பழுதா போனோன்னா அவர் அங்கே இருந்து வேறு வாகனங்களில் கப்பலில் என்று சொல்லி அவர் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே அவர் இருந்து கொண்டு அவருக்கும் வந்து இந்த கடல் போட்டுகள் அதில் செய்கிறது மற்றது எங்களோட நாட்டில் இப்படியானதில் கொண்டு போய் அங்கே உள்ள கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணுமென்ற மனப்பான்மை அவருக்கு இருந்தபடியால் அவர் இங்கே வந்து அந்த பிளாஸ்டிக் போட் அதுகள் செய்கிற படிப்பை இங்கே படித்து அதுக்கு பிறகு இங்கே நூறாடின் உதவியோடு தான் அவர் இலங்கைக்கு போய் இந்த கார்நகர் என்ற இடத்துல அந்த நேரத்தில் வந்து மாலுமீன் என்ற பெயரில் ஆரம்பித்து ஒரு இது பேருந்து கடைசியாவது சீனோர் என்ற பேரில் இன்றைக்கு அது அங்கே கார்நகரில் இருந்து அங்கே சிங்கள பகுதிகளுக்கு அது கடத்தப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையாகவே வந்து அவர் நோர்வேக்கு அந்த மோட்டார் சைக்கிளில் வரையிலாமல் போயிட்டுது என்று அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. அவர் இங்கே நோர்வேயில் வந்து பேருந்து ஸ்வீடனில் ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனியை தொடர்பு கொண்டு அங்கே இருந்த ஒரு 60 கிலோமீட்டர் தான் ஓடக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அவையல் வந்து ஸ்பான்சர் பண்ணி அதில் திரும்பி இலங்கைக்கு போய் சேர்ந்தவர். அப்போ அவருக்கு இப்போ இதில் என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட மன திருப்தி வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் வரவோன்மெண்ட் வந்தவர் அது இயலாமல் போயிட்டுது. ஆனால் திரும்பவும் இப்போ இங்கே இருந்து நோர்வேயில் இருந்து அங்கே போய் சேர்ந்தவர். இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் அந்த மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் வந்து உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு சில நபர்கள் வந்து சமுதாயத்துக்கும் குறிப்பாக பல மக்களுக்கும் வந்து உதவிகளையும் வேலை வாய்ப்புகளையும் அளித்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு எப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இது சரியா இருக்குமோ தெரியல, நீங்கள் எனக்கு சொல்ல வேணும். அதாவது வந்து இந்த சீனோர் என்று சொல்லி ஒன்றை குறிப்பிட்டீர்கள். நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக ஒரு தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கி அந்த தொழிற்சாலையில வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்த ஒரு நபராக கூட உங்களுடைய பேர் அவருக்கு மாமா ஆண்டனி ராஜேந்திரம் அவராக கூட இருப்பாரு நான் நினைக்கிறேன். அதோட அதுக்கு முதல் அங்க சீமெந்து தொழிற்சாலை இருந்தது காங்கிரஸ் துறையில. இல்ல, நான் அந்த சீமெந்து தொழிற்சாலை அது இருக்கும். நான் குறிப்பிடுவது வந்து முதலாக ஒரு தொழிற்சாலை நான் குறிப்பிடுவது வந்து இந்த கடல் உணவு சம்பந்தமான கடல் தொழில் சம்பந்தமான தொழிற்சாலையை குறிப்பிடுகிறேன். வேற தொழிற்சாலைகள் பல இருந்திருக்கலாம். எங்களுக்கு காங்கிரஸ் துறையில சீமெந்து தொழிற்சாலை இருந்திருக்கலாம், ஆனரவுல குளம் இருந்திருக்கலாம், பரந்தன்ல கெமிக்கல் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். அது வேறு விடயங்கள். ஆனால் நான் சொல்ல கடல் சார்ந்த அதுதான் நான் இங்கே குறிப்பிட்டேன். கடல் சார்ந்த ஒரு தொழில் துறையில வந்து ஒரு தொழிற்சாலையை அமைத்து அங்கு அதிலே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவர்களில் முதன்மையானவர்களாக இருந்திருக்கிறீர்கள் என்றதான் நான் குறிப்பிட நிறைய பேர் வேலை செய்தது. எனவே அது வந்து ஒட்டுமொத்தத்தில் வந்து ஒரு சமூக பணி என்பதுல வந்து சமூக பணி மற்றும் சில சாதனைகளையும் செய்ய வேண்டும் என்றதுல வந்து ஒரு முழுமூச்சாக ஈடுபட்ட உங்களோட குடும்ப உறுப்பினர் சிலர் தான் நான் கருதுகிறேன். மற்றது உங்களுடைய மனைவியினுடைய மாமனாக இருந்தாலும் கூட அவர் கூட உங்களுக்கு ஒரு உறவினர் நினைக்கிறேன் திருமணத்துக்கு முதலே. அவைக்கு சொந்த மாமா, எனக்கு ஒன்றோட்ட மாமா. அப்ப ஒட்டுமொத்தத்துல வந்து அந்த ஒரு குடும்ப பின்னணி வந்து இவ்வாறான ஒரு சேவை மனப்பாங்கோட வாழ்ந்திருக்கின்றீர்கள். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். உங்களை நான் இவ்வாறு உங்களோடு நான் கலந்துரையாடி இது போன்ற ஒரு நல்ல விடயங்களை ஒரு 4 பேருக்கு கண்டாலும் வழங்குவதிலும் நான் ஒரு மிகுந்த ஒரு பூரண திருப்தி அடைகின்றேன் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், அதோட வந்து இப்போ இப்படி ஒரு பேட்டியை வந்து எங்களோட மக்களுக்கு வழங்குறதுக்கு நீங்கள் இது ஒரு முன்னுதாரணமாக வந்து எடுத்து செய்து நிறைய விஷயங்களை எங்களோட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நோர்வேல வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீங்கள் கணக்கு ஆராய்ச்சிகளையும் செய்திருக்கிறீர்கள். அதுகளில் கூட நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சில நல்ல விஷயங்களை எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்க வேணும். நீங்கள் சேர்ப்பீங்கள்
என்று நான் நம்பிக்கையோட உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். நன்றி திரு ரோபர்ட் ஜானந்தம். நாங்கள் இத்துடன் இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்வோம். நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நீண்ட காலம் இருக்க வேண்டும், நீண்ட காலம் நீங்கள் இதே சேவையை பணியாற்றி இதே சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதற்காக வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்வோம். நன்றி ஜானந்தம். நன்றி. நன்றி.